நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு UGTRB 2023 பயிற்றுனர் தேர்வு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்வுல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நனவாக வேண்டும், அவர்களுடைய அரசு பணியானது உரித்தாக வேண்டும் அவர்களுக்கு என்ற நோக்கத்துடன் நம்ம நினைச்சிடும் இந்த பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தேர்வுக்கு மிக குறுகிய காலங்களே உள்ள நாள்ல நம்ம இறுதி கட்ட திருப்புதலுக்கு 4750 கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு முழு மாதிரி தேர்வாக 1000 வினா விடைகளானது நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒன்லைன்ல 14000 வினா விடைகளானது கொடுக்குறோம். ஸோ இதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஆசிரியருக்கு 1000 ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இது எதற்கு சொல்லும் பொழுது இதை ஃபுல்லாமே நீங்க படிக்கணும். படிச்சுட்டு உங்களை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றணும். இதை ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு தேர்விற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, காத்துக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த வாய்ப்பானது நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த UGTRB சிலபஸ்ல உங்களுக்கு உரைகளும் அதனுடைய ஆசிரியர்கள் உரை ஆசிரியர்கள். ஸோ இது மிக மிக முக்கியமான பகுதி. இதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெயினா பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. அதனால இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 300 வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. உரைகளில் காலத்தால் முற்பட்ட உரை என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா இறையனார் அகப்பொருள் உரை. உரைகளில் காலத்தால் முற்பட்டது என்று அழைக்கப்படக்கூடிய உரையானது இறையனார் அகப்பொருள் உரை. தமிழில் தோன்றிய முதல் உரை எதுனாலும் இறையனார் அகப்பொருள் உரை. இறையனார் அகப்பொருள் அதாவது இறையனாரினுடைய களவியல் எத்தனை பிரிவுகளை உடையது? களவு 33 நூற்பாக்களும் கற்பு 27 நூற்பாக்களையும் உடையது. இளம்பூரணார் தம் உரையில் மேற்கோள் காட்டியுள்ள இலக்கண நூல்கள் யாவை? புறப்பொருள், வெண்பா மாலை, யாப்பருங்கல விருத்தி. இது ரெண்டுமே இளம்பூரணார் தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டியுள்ளார். தொல்காப்பியரை பணம்பாரனார் உரை எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா படிமையோன் என்று குறிப்பிடுகிறது. அப்ப இந்த படிமையோன் என்றால் என்னன்னா தவ ஒழுக்கத்தை உடையவன் என்பது பொருள். இறையனார் களவியல் உரை கூற்றின்படி உரை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். இறையனார் களவியல் உரையினுடைய கூற்றுப்படி 4 வகைகளாகும் இந்த உரையானது. இறையனார் அகப்பொருளுக்கு இப்போது உள்ள உரை நக்கீரரால் எழுதப்பட்டது அன்று என்று கூறுபவர் யார்? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். பாண்டிய மன்னர்கள் முச்சங்கங்கள் வளர்த்ததை பற்றி விரிவாக உரை விக்கும் நூல் எதுனால் இந்த இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் உரைக்கு சிறந்த உரைநடை இலக்கியம் என்று பாராட்டியவர் அறிஞர் வெள்ளை வாரணன் அவர்கள். இறையனார் களவியல் உரையை இயற்றியவர் யார்? இறையனார். மிக முக்கியமானது இறையனார் களவியல் உரையை ஒட்டக்கூத்தர் எவ்வாறு போற்றுகிறார்? அமுத சூத்திரம் என்று போற்றுகிறார். 60000 சமய நூல்கள், பயப்படாதீர்கள், எழுத்து அதிகார விளக்கம், வாழும் தமிழ் சொல், அதிகார ஆராய்ச்சி போன்ற நூல்களை எழுதியவர் யார்? நக்கீவா ஜெகநாதன் அவர்கள். எழுத்து அதிகார ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் வெங்கடராஜு ரெட்டியார் அவர்கள். தொல்காப்பிய செல்வம் என்ற நூலை எழுதியவர் ராமநாதன் செட்டியார். தொல்காப்பிய செல்வம் என்ற நூலை எழுதியவர். தொல்காப்பிய ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? சி இலக்குவனார். தெய்வச்சிலையார் வரலாற்றை விரிவாக ஆராய்ந்து வெளியிட்டவர் யார்? ஈரோடு புலவர் ராசு அவர்கள். தொல்காப்பிய உரை ஆசிரியர்களுள் காலத்தால் பிற்பட்ட உரை ஆசிரியர் யார்? கல்லாடர். தொல்காப்பிய உரை ஆசிரியர்களுள் காலத்தால் பிற்பட்ட உரை ஆசிரியர் யாருன்னா கல்லாடர். நச்சினார்க்கினியர் எந்த ஊரினை சார்ந்தவர்?
அது மட்டும் இல்லாம அவர் எந்த மரபு? நச்சினார்க்கினியர் என்பவர் மதுரையில் வாழ்ந்தவர், பரத்வாச கோத்திரம், பார்ப்பன மரபை சார்ந்தவர். நச்சினார்க்கினியர் என்ற பெயர் எந்த கடவுளுக்கு உரியது? சிவபெருமானுக்கு உரியது. நச்சினார்க்கினியர் என்ற பெயரானது சிவபெருமானுக்கு உரிய பெயர். நச்சினார்க்கினியர் உரை எழுதிய பெருங்காப்பியம். பெருங்காப்பியம் என்றால் சீவக சிந்தாமணி. நச்சினார்க்கினியர் உரை எழுதிய சங்க இலக்கியங்கள் எது? 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். நச்சினார்க்கினியர் 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். முத்தி என்பதன் விரிவு என்ன? ஆசிவனியம், தக்கினார்க்கினி, காருக பத்தியம். நச்சினார்க்கினியர் தன்னுடைய 10 பாட்டு உரையில இந்த முத்தி என்பதனுடைய விரிவாக்கத்தை குறிப்பிடுகிறார். முல்லைப்பாட்டிற்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். முல்லைப்பாட்டிற்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியவர் மறைமலை அடிகள். யாழ்ப்பாணத்து அறிஞர் அருள் அம்பலனார் ஆய்வு உரை எழுதிய 10 பாட்டு நூல் எது? பெரும்பானாற்று படை. நெடுநல்வாடைக்கு புனையா ஓவியம் என்ற பெயரில் ஆராய்ந்து உரை எழுதியவர் யார்? வேங்கட ராம செட்டியார். அகநானூற்றுக்கு உரை எழுதியவர்கள் பற்றி குறிப்பிடுக. அகநானூற்றுக்கு பழைய உரையானது உள்ளது, அதனை இயற்றியவர் பால்வண்ணத்தேவர். இந்நூலுக்கு மற்றொரு குறிப்பு உரை உள்ளது. சோ அதை மெயினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகநானூற்று முழுமைக்கும் செம்மையாக உரை எழுதியவர் யார்? நாமு வேங்கடசாமி நாட்டார், கரந்தை கவியரசு வேங்கடாச்சலம் பிள்ளை. சோ இவர்கள் 2 பேருமே அகநானூற்றுக்கு முழுமைக்கும் செம்மையான உரை எழுதியவர்கள். புறநானூற்றுக்கு உரை எழுதியவர்கள் யார்? புறநானூற்றுக்கு பழைய உரை ஒன்று உள்ளது. இந்த உரை 246 பாடல்கள் வரை உள்ளது. இந்த உரை ஆசிரியர்களுடைய வரலாறானது தெரியவில்லை. இந்த உரைக்கு பின்பு தொடர்ந்து 267 குறிப்பெடுத்துக்கோங்க. 267 முதல் 400 வரை உள்ள பாடல்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன டாக்டர் உவேசா குறிப்பை எழுதியுள்ளார். அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் நூல் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். இதை மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க. புறநானூற்று முழுமைக்கும் உரை எழுதியவர் அப்ப யாரு? அவ்வை துரைசாமி பிள்ளை. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார்? தருமர், மணக்குடவர், தாமாத்தார், நச்சர், பருதியார், பரிமேலகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். சோ இவர்கள் ஃபுல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மருள் இன்று யாருடைய உரை கிடைக்கின்றது? பரிமேலகர், மணக்குடவர், பரிபெருமாள், காளிங்கர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிற்பட்டவர் யார்? பரிமேலகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிற்பட்டவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிற்பட்டவர் யார் சொல்லி பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? பரிமேலகர். பரிமேலகர் தான் பாத்தீங்கன்னா காலத்தால் பிற்பட்டவர். அதே மாதிரி நாலடியாருக்கு முதலில் உரை எழுதியவர் பதுமனார். சரி, நாலடியாருக்கு முதலில் உரை எழுதியவர் பதுமனார். சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சிவஞான சித்தியாரின் சுபக்கம். சோ மெயினா பாத்துக்கோங்க. சிவஞான சித்தியாரின் சுபக்கம் என்ற பிரிவிற்கு உரை எழுதியவர் யார்? மறைஞான தேசிகர். நிரம்ப அழகிய தேசிகர், ஆறுமுக சுவாமிகள், ஞான பிரகாச தேசிகர். சோ இதான் மெயினா தெரிஞ்சுக்கணும். சிவஞான முனிவர் சிவப்பிரகாச கருத்துரை சூத்திரம் என்ற உரையை எழுதியவர் யார்? சிற்றம்பல நாடிகள். சோ மெயினா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக். சிவஞான சித்தியாரின் சுபக்கம் என்ற பிரிவிற்கு உரை எழுதியவர்கள் யார்? மறைஞான தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர், ஆறுமுக சுவாமிகள், ஞான பிரகாச தேசிகர், சிவஞான முனிவர். சோ இது சிவப்பிரகாச கருத்துரை சூத்திரம் என்ற உரையை எழுதியவர் யார்? சிற்றம்பல நாடிகள். சிவப்பிரகாசத்திற்கு உரை எழுதியவர்களை குறிப்பிடுக.
மதுரை சிவப்பிரகாசர் மெயினானது, மதுரை சிவப்பிரகாசர், சத்திய ஞான பிரகாசர், சிதம்பரநாத முனிகள் ஆகியோர். சிவப்பிரகாசத்திற்கு சிவப்பிரகாச சிந்தனை உரை எழுதியவர் யார்? திருவாடுதுறை சங்கரமூர்த்தி தேசிகரின் சீடரான நல்ல சிவத்தேவர். தாண்டவராய சுவாமிகள் இயற்றிய கைவல்ய நீதம் என்ற நூலிற்கு உரை எழுதியவர் யார்? அருணாச்சல சுவாமிகள். போசதேவரின் தத்துவ பிரகாசிக்கும் மிருகேந்திர ஆகமத்திற்கும் உரை எழுதியவர் யார்? சிதம்பரத்தில் வாழ்ந்த ஆதி சைவராகிய அகோர சிவாச்சாரியார். பௌத்கர ஆகமத்திற்கு உரை எழுதியவர் உமாபதி சிவனார். குகை நமச்சிவாயார் இயற்றிய நிட்டானுபூதி என்ற வீர சைவ நூலுக்கு உரை கண்டவர் யார்? முத்து கிருஷ்ண பிரம்மம். கண்ணுடைய வள்ளல் என்பார் இயற்றிய ஒளிவில் ஒடுக்கம் என்ற நூலிற்கு உரை எழுதியவர் யார்? திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். முத்தையா சுவாமிகள் எழுதிய சின்மய தீபிகை என்ற நூலிற்கு உரை எழுதியவர் யார்? துரைமங்கலம் சிவப்பிரகாசம். சோழ சைல மாலைக்கு உரை எழுதியவர் யார்? ராமலிங்க தம்பிரான். கம்ப ராமாயணத்தின் கவி திரட்டம் உரையம் என்ற நூலை இயற்றியவர் சுப்பிரமணிய முதலியார். கம்ப ராமாயணத்தின் கவி திரட்டும் உரையும் என்ற நூலை இயற்றியவர் சுப்பிரமணிய முதலியார். கம்ப ராமாயணத்திற்கு உரை எழுதியவர் யார்? திரிசபுரம் வி கோவிந்த பிள்ளை. இவர் சுந்தரகாண்டத்திற்கு மட்டும். ராமசாமி நாயுடு பாலகாண்டத்திற்கு உரை எழுதியுள்ளார். சுப்பராய செட்டியார் அயோத்தியா காண்டத்திற்கு உரை எழுதியுள்ளார். திருமயிலை சண்முகம் பிள்ளை அயோத்தியா காண்டத்திற்கு. உடுமலைப்பேட்டை கந்தசாமி கவிராயர் ஆரண்ய காண்டத்திற்கு உரை எழுதியுள்ளார். பாரத உரை எழுதியவர் யார்? அரஞ்சன் சண்முகனார். திருவாத ஊரார் புராண உரை எழுதியவர் குமாரதேவர். கூர்ம புராண விரிவுரை எழுதியவர் கதிர்வேல் பிள்ளை. நைடன உரை எழுதியவர் காஞ்சி குமாரசுவாமி தேசிகர். திருவிளையாடல் புராண உரை எழுதியவர் ராமலிங்க சுவாமி பிள்ளை. ஈக்காடு ரத்தினவேலு முதலியார் அருணாச்சல புராண உரை எழுதியவர் மலவை மகாலிங்கர். பழனி தல புராண உரை எழுதியவர் கதிர்வேல் பிள்ளை. விஸ்வ புராண உரை எழுதியவர் மயிலாடுபுரம் கிருஷ்ண ஐயர். திருச்செந்தூர் புராண உரை எழுதியவர் நீர்வேலி சிவபிரகாச பண்டிதர் மாப்பான முதலியார். திருச்செங்கோடு புராண உரை எழுதியவர் சேலம் சிற்றம்பல உபாத்தியார். பெரிய புராண வசனம் திருவிளையாடல் புராண வசனம் எழுதியவர் ஆறுமுக முதலியார். பிரபுலிங்க லீலை வசனம் எழுதியவர் காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு. அறுவகை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டபாணி சாமி. திருக்குறள் பரிமேலகர் உரைக்கு விளக்கமாக நுண்பொருள் மாலை என்ற ஒரு நூலை இயற்றியவர் யார்? காரி ரத்தின கவிராயர். காரி ரத்தின கவிராயர். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரில் அருகில் உள்ள தென் திருப்பெயரையில் வேளாண் மரபில் பிறந்தவர்தான் இந்த காரி ரத்தின கவிராயர். முக்கியமானது குறிப்பிடுத்துக்கோங்க. காரி ரத்தின கவிராயர். மாறன் அலங்காரம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நம்மாழ்வார். மாறன் அலங்காரம் என்ற நூலின் பாட்டுடை தலைவர் நம்மாழ்வார். மாறன் அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் ஆழ்வார் திருநகரியை சார்ந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயர். மாறன் அலங்காரத்திற்கு உரை எழுதியவர் காரி ரத்தின கவிராயர். மாறன் அலங்காரத்திற்கு உதாரண செய்யுட்களை இயற்றியவர் யார்? நூலாசிரியரை இயற்றியுள்ளார். தமிழில் எத்தனை உவமான சங்கிரக உரை உள்ளது? 3. 1 ஆறுமுக நாவலரால் வெளியிடப்பட்டது. 2 கொங்கு நாட்டு புலவர் இயற்றிய ஆசிரிய விருத்தத்தால் ஆன நூல் செந்தமிழ் 14ஆம் தொகுதி வெளியிடப்பட்டது. இது 3மே. தோணி விளக்கு என்ற நூல் வடமொழியில் உள்ள எந்த நூலின்
மொழிபெயர்ப்பாக கூறப்படுகிறது. இஸ்வந்தியா லோகா இஸ்வந்தியா லோக என்னும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீரத்தில் அவந்திவர்மன் அவையில் இருந்த ஆனந்தவர்தன் என்ற புலவர். தோணி விளக்கு என்ற நூலை எழுதியவர் பின்னங்குடி சுப்பிரமணிய சாஸ்திரி. இதற்கு உரையும் எழுதியுள்ளார். குவளை ஆனந்தம் என்ற அணி இலக்கணத்தை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். குவளை ஆனந்தம் மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குவளை ஆனந்தம் என்ற அணி இலக்கணத்தை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். தமிழர் வாழும் நாட்டை தமிழ்நாடு என்று உரைக்கும் வழக்கம் அக்காலத்தில் இருந்ததை யாருடைய உரை மூலம் அறியலாம்? இளம்பூரணர். சேனாவரையர் என்ற சொல்லிற்கு பொருள் என்ன? படைத்தலைவன். சேனாவரையர் என்ற சொல்லுக்கான பொருளானது படைத்தலைவன். சேனாவரையர் வாழ்ந்த காலம் என்ன? 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி. சேனாவரையர் வாழ்ந்த காலமானது 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சேனாவரையரை வடநூல் கடலை நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையர் என்று புகழ்ந்தவர் யார்? சேனாவரையரை வடநூல் கடலை நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையர் என்று புகழ்ந்தவர் யார்? சிவஞான முனிவர். உரை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணர். தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை எழுதியவர் யார்? இளம்பூரணர். இளம்பூரணரை துறவி என்று அழைத்தவர். இளம்பூரணரை துறவி என்று குறிப்பிட்டவர் மயிலைநாதர். சேனாவரையர் தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்திற்கு உரை வகுத்தார்னா சொல் அதிகாரம். தொல்காப்பியத்தில் சொல் அதிகாரத்திற்கு மட்டும் உரை கண்டவர் வேறு யாரு? தெய்வ சிலையார் கல்லாடார். தொல்காப்பிய பாயிரம் முதல் சூத்திரம் ஆகிய இரண்டிற்கும் விருத்தி உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவர். அரசன் சண்முகனார் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் அகத்திணை இயல் புறத்திணை இயல் மெய்ப்பாட்டியல் மெயினானது பாருங்க. அரசன் சண்முகனார் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துல அகத்திணை இயல் புறத்திணை இயல் மெய்ப்பாட்டியல் ஆகிய மூன்றிற்கும் ஆராய்ச்சி உரை எழுதியவர் யார்? டாக்டர் சோமசுந்தர பாரதியார். பேராசிரியர் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார்? பொருள் அதிகாரம். பேராசிரியர் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார்னா பொருள் அதிகாரம். நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்தின் எந்த பகுதிக்கு உரை எழுதியுள்ளார்? தொல்காப்பியம் முழுமைக்கும். பொருள் அதிகார ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை இயற்றியவர் மு. ராகவ ஐயங்கார். பழந்தமிழர் நாகரிகம் பொருள் அதிகார ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் இல்ல இந்த நூலின் ஆசிரியர் யார்? காசு பிள்ளை. கா சுப்பிரமணிய பிள்ளையத்தான் நம்ம நினைச்சிரோம். காசு பிள்ளை. நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் பதும்பனார். பதும்பனார் நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்த செய்தியை தம் உரை சிறப்பு ஆயிரத்தில் குறிப்பிட்டவர் யார்? தருமர். நாலடியாருக்கு உரை எழுதிய மற்றொருவர் யார்? தருமர் பெயர் அறியாத மற்றொருவர் உரை எழுதியுள்ளார். 4 அடி 6க்கு உரை எழுதியவர்களை குறிப்பிடுக. புதுவை நயன முதலியார், புதுவை வேதகிரி முதலியார், திருமயிலை முருகேச முதலியார், கோமலபுரம் ராசகோபால் பிள்ளை, வேதகிரி முதலியார், களத்தூர் வேதகிரி முதலியார், சடகோப ராமானுச்சாரியார், நாராயண ஐயர். சொல்வார். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் அரும்பத உரைக்காரர் அடியாருக்கு நல்லார். நீலகேசிக்கு உரை எழுதியவர் சமய திவாகர வாமன முனிவர். நாதமுனிகள் எந்த ஊரினை சார்ந்தவர்? சிதம்பரம் வட்டத்தை சார்ந்த காட்டு மன்னார் கோவில் என்னும் வீர நாராயணபுரம் ஊரை சார்ந்தவர். நாதமுனிகளின் காலம் கிபி 825. மணி பிரவாள நடைக்கு இலக்கணம் கூறக்கூடிய மலையாள மொழியை சார்ந்த நூல் இது.
லீலா திலகம். இந்த லீலா திலகம் என்பது மணிப்பிரவாளன் அடக்கிய இலக்கணம் கூறக்கூடிய மலையாள மொழியை சார்ந்த நூல். வைணவ ஞாயிறு என்று போற்றப்படக்கூடியவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு வழங்கப்படுகின்ற வேறு சிறப்பு பெயர்கள் எவை? திருப்பாவை ஜியார், ஸ்ரீ பாஷியாக்காரர். ராமானுஜர் பிறந்த ஊர் திருப்பெரும்புதூர். ராமானுஜர் நூற்றந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் அமுதனார். வியாக்கியானம் என்றால் என்ன? வைணவ உரை ஆசிரியர்கள் தான் செய்த விளக்க உரையை வியாக்கியானம் என்று குறிப்பிடுகின்றனர். முதலில் எழுத்து வடிவத்தில் வந்த வியாக்கியானம் எது? 6000 படி என்கின்ற வியாக்கியானம். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய திருக்கருவை 18 என்ற நூலிற்கு உரை எழுதியவர் யார்? நாகை சோ தண்டபாணி பிள்ளை. திருச்செண்டில் நிரோட்டக அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் துரைமங்கலம் சிவபிரகாசர். உரை எழுதியவர் ஆறுமுக நாவலர். குறிப்பெடுத்துக்கோங்க. ஞான அமிர்தம் என்ற நூலின் ஆசிரியர் வாகீஷ முனிவர். ஞானாமிர்தம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? பழைய உரை ஒன்று உள்ளது, அதன் ஆசிரியர் பற்றி தெரியவில்லை. இளம்பூரணரை தமிழ் நூல் ஒன்று வல்ல உரை ஆசிரியர் என்று பாராட்டியவர் யார்? சிவஞான முனிவர். நச்சினார்க்கினியரை யாம் பிடித்ததை சாதிப்போம் என்னும் செருக்கால் மயங்குபவர் என்று குறிப்பிட்டவர் யார்? சிவஞான முனிவர். நச்சினார்க்கினியரை யாம் பிடித்ததை சாதிப்போம் என்னும் செருக்கால் மயங்குபவர் என்று குறிப்பிட்டவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் விருத்தி உரை எழுதிய இலக்கண நூல் எது? நன்னூல். சிவஞான முனிவர் விருத்தி உரை எழுதியுள்ள இலக்கண நூலானது நன்னூல். சங்கர நமச்சிவாய விருத்தி உரை எழுதிய இலக்கண நூல் நன்னூல். சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை எழுதிய இலக்கண நூல் எதுனா நன்னூல். இலக்கண விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் நூலில் உள்ள குற்றங்களை எடுத்துக்காட்டி இலக்கண விளக்க சூறாவளி என்ற மரபு நூல் ஒன்றினை இயற்றியவர் யார்? சிவஞான முனிவர். சிவஞான போதம் ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். சிவஞான போதம் என்ற சிவஞான போதம் ஆராய்ச்சி என்ற நூலை இயற்றி எழுதியவர் மறைமலை அடிகள். சிவஞான போத சிற்றுரை எழுதியவர் சிவஞான முனிவர். தன் தமிழின் மேலாந்தரம் என்று பாராட்டப்பட்ட நூல் எது? சிவஞான சித்தியார். தன் தமிழின் மேலாந்தரம் என்று பாராட்டப்பட்ட நூலானது சிவஞான சித்தியார். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் மிக சிறந்த நூலாக போற்றப்படக்கூடியது சிவஞான போதம். மெய்கண்டார் இயற்றியது. குடந்தை புராண வசனம் எழுதியவர் ராமசாமி பிள்ளை. குடந்தை புராண வசனம் எழுதியவர் ராமசாமி பிள்ளை. திருச்செந்தூர் புராண வசனம் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். திருப்பரங்குன்றம் புராண வசனம் எழுதியவர் யார்? அருணாச்சல கவிராயர். திருப்பரங்குன்றம் புராண வசனம் மெயினானது, குறிப்பிடுத்துக்கோங்க. திருவெற்றியூர் புராண வசனம் எழுதியவர் பூவை கல்யாண சுந்தரம். திருவெற்றியூர் புராண வசனம் எழுதியவர் பூவை கல்யாண சுந்தரம். சீராளத்தி புராண வசனமும் இவர்தான். தேம்பாவணி வசனம் எழுதியவர் ராகவ முதலியார். ஆரிய புராண வசனம் எழுதியவர் புதுவை நைநாத்தை முதலியார். திருமலுவாடி புராண வசனம் எழுதியவர் தஞ்சை கலிய பெருமாள். ஓவச் செய்தி என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் மு வரதராசனார். காணல் வரி என்ற நூலின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார்.
புனையா ஓவியம் பெலரும் பரிசில் என்ற நூலை இயற்றியவர் வேங்கட ராம செட்டியார். பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். சோ மெயினானது குறிப்பிடுத்துக்கோங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவனர் தான் பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலினுடைய ஆசிரியர். முக்கியமானது, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. யாப்பெருங்கல காரிகைக்கு உரை எழுதியவர் யார்? குணசாகரர். யாப்பெருங்கல காரிகைக்கு உரை எழுதியவர் குணசாகரர். வீர சோழியம் என்ற இலக்கண நூலிற்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார். வீர சோழியத்தின் ஆசிரியர் புத்தமித்திரர். பெருந்தேவனார் தன் முறையில் எந்த மன்னனை புகழ்ந்து பாடும் பல பாடல்களை மேற்கோளாக காட்டியுள்ளார்? வீர ராஜேந்திர சோழ மன்னர். கண்டி அலங்காரத்தின் உரையாசிரியர் என்பது விளங்கவில்லை. சந்திரலோகம் என்ற நூலை வடமொழியில் இருந்து மொழி பெயர்த்தவர் மு ராகவ ஐயங்காரின் தந்தையான முத்துச்சாமி ஐயங்கார். சரவண பெருமாள் ஐயர் உரை எழுதிய நூல்கள் யாவை? நாலடியார், நன்னூல். கொடுத்திருக்கக்கூடிய பகுதியை அப்படியே வெங்கை, கோவை, திருவள்ளுவ மாலை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நருந்தொகை, மூதுரை, நன்னெறி மற்றும் திருக்குறள் பரிமேலக உரைக்கு விளக்கம் எழுதி பதிப்பித்தார். சோ இது சரவண பெருமாள் ஐயர் உரை எழுதிய நூல்கள். சரவண பெருமாள் ஐயர் உரை எழுதி முற்று பெறாமல், சரியா, சரவண பெருமாள் ஐயர் உரை எழுதி முற்று பெறாமல் நின்று போன நூல்கள் யாவை? நைடலம், பிரபுலிங்க லீலை ஆகிய 2 நூல்களும். இவருடைய மகன் கந்தப்பையர் இதற்கு என்ன செஞ்சிருக்காரு? உரை எழுதியுள்ளார். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என்று போற்றி புகழ்ந்தவர் யார்? பருதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலாளர் என்று போற்றி புகழ்ந்தவர் யார்? பருதிமார் கலைஞர். நல்லை நகர் ஆறுமுக நாவலர் பிறந்துள்ளரேல் சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே என்று நாவலரை போற்றியவர் யார்? சிவை தாமோதரன் பிள்ளை. ஆறுமுக நாவலரை நாவலர் என்ற பட்டம் இவருக்கு வழங்கியவர் யார்? திருவாடுதுறை ஆதீனம் தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகர். திருவாடுதுறை ஆதீன தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகர் தான் பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்து நல்லூர். குடியானது சைவ வேளாளர் குடியில் பிறந்தவர். ஆறுமுக நாவலரின் பெற்றோர் பெயர் என்ன? கந்தப்பிள்ளை, சிவகாமி அம்மை. ஆறுமுக நாவலர் இயற்றிய உரைகள் யாவை? கோவில் புராண உரை, நன்னூல் காண்டிகை உரை, திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி உரை, சைவ சமய நெறிமுறை, திருமுருகாற்று படை உரை, நீதி வெண்பா உரை, மருதூர் அந்தாதி உரை, திருவிளையாடல் புராண வசனம், பெரிய புராண வசனம், பெரிய புராண சூசனம் போன்றவைதான் ஆறுமுக நாவலர் இயற்றிய உரைகளாக கூறப்படுகிறது. ராமலிங்க அடிகளால் உரை எழுதி இயற்றிய நூல்கள் யாவை? ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல்கள், உரையில் இயற்றிய நூல்கள் யாவை? பெரிய புராண உரை, தொண்டை மண்டல சதக உரை, பொன்வந்தாதி உரை, வேதாந்த தேசிகர் குரட்பா உரை, ஒளிவில் ஒடுக்கம் உரை, தமிழ் என்பதன் உரை ஆகியவை. டாக்டர் உவேசா உவே சாமிநாத ஐயர் உரை எழுதிய நூல்கள் யாவை? குறுந்தொகை, பெருங்கதை,
மணிமேகலை, குமரகுருபர நூல்கள். சோ இது ஃபுல்லாமே டாக்டர் உவேசா ஐயர் உரை எழுதிய நூல்கள். அரசன் சண்முகனார் உரை எழுதிய நூல்களானது திருக்குறள் உரை விளக்கம், தொல்காப்பிய பாயிர விருத்தி, திருக்குறள் பரிமேலகர் உரையை பதிப்பித்து வெளியிட்டவர் ராமானுஜ கவிராயர். பதிபசுபாச பணுவல் என்ற நூலுக்கு காண்டிகை உரை இயற்றியவர் யார்? மறைஞான தேசிகர். உரை ஆசிரியர்கள் என்ற ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் யார்? மூவை அரவிந்தன். உரை ஆசிரியர்கள் என்ற நூலுக்கு கிடைத்த சிறப்பு என்ன? 1968 ஆண்டு சிறந்த ஆய்வு நூலுக்கான தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது. உரை ஆசிரியர்கள் என்று ஆய்வு நூலினை பல நூல்களுக்கு மூல நூல் என்று கூறியவர் வ. சுப மாணிக்கம். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழ் சுடர்மணிகள் என்ற நூலை இயற்றியவர் வையாபுரி பிள்ளை. தமிழ் அன்றும் இன்றும் என்ற நூலை இயற்றியவர் மகாவித்வான் வேணுகோபால் பிள்ளை. கண்ணதாசன் செய்யுள் வடிவில் உரை எழுதிய சிற்றிலக்கியம் எது? கண்ணதாசன் செய்யுள் வடிவில் உரை எழுதிய சிற்றிலக்கியம் முத்தொள்ளாயிரம். உரைநடை கோவை என்ற நூலின் ஆசிரியர் பண்டிதமணி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தனது சேக்கிலார் பிள்ளை தமிழில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நூற்றாண்டு வாழ்வது எப்படி என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். மக்கள் நூற்றாண்டு வாழ்வது எப்படி? சரியா, அந்த நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். தொல்காப்பிய பொருள் அதிகார ஆராய்ச்சி, வேளிர் வரலாறு, சாசன தமிழ் கவி சரிதம் போன்ற நூல்களை எழுதியவர் மு. ராகவ ஐயங்கார். திருவெற்றியூர் முருகன் மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள். திருவெற்றியூர் முருகன் மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். திருவிக்கா சொற்பொழிவுகள் என்ற பெயரில் தொகுத்து வெளியிட்டது மேடை தமிழ். திருவி கல்யாண சுந்தரனார்வின் செய்யுள் நூல்கள் எந்த பெயரில் தொகுத்து வெளியிடப்பட்டன? அருள்வேட்டல், நல்லிசை புலமை. மெல்லியலார் என்று நூலை எழுதியவர் ராகவ ஐயங்கார். ஈரா. தமிழர் வரலாறு என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் இரா. ராகவ ஐயங்கார். சோமசுந்தரர். காஞ்சி ஆக்கம் என்ற நூலினை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். நாகநாட்டரசி, கோகிலாம்பாள் கடிதங்கள் போன்ற புதினங்களை படைத்தவர் மறைமலை அடிகள். தொழுவூர் வேலாயுதம் முதலியார் உரை எழுதிய நூல்கள் எது? பெரிய புராண வசனம். தொழுவூர் வேலாயுதம் முதலியார் பிறந்த ஊர் எது? சேலம், செவ்வாய்ப்பேட்டை அருகே உள்ள தொழுவூர். வள்ளலாரின் மாணவர் பொன்னம்பல சுவாமிகள் உரை எழுதிய நூல்கள் யாவை? கைவல்ய நவநீதம், வேதாந்த சூடாமணி. திருமயிலை சண்முகம் பிள்ளை உரை எழுதிய நூல்கள் யாவை? பொன்வண்ணந்தாதி, திருக்கைலை ஞான உலா, திருவாரூர் மும்மணி கோவை, பிச்சாடன் நவமணி மாலை, அயோத்தியா காண்டம். பூவை கல்யாண சுந்தரர் முதலியார் உரை எழுதிய நூல்கள் யாவை? தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு உரை, பட்டினத்தார் தனிப்பாடல் உரை. வே. குப்புசாமி ராசு உரை எழுதிய நூல்கள் சிவஞான போத உரை, ஞானவச்சிட்ட உரைநடை. குமாரசுவாமி புலவர் உரை எழுதிய நூல் திருக்காசை புராண பொலிப்புரை, யாப்பெருங்கல காரிகை புத்துரை, திருவார ஊரார் புராண உரை, அகப்பொருள் விளக்க புத்துரை,
பாலக்காண்டம் அரும்பத உரை, நீதி நெறி விளக்க உரை, தண்டி அலங்கார உரை. சோ இது ஃபுல்லாமே குமாரசுவாமி புலவர் எழுதிய உரை நூல்கள். ஆளால் சுந்தரம் பிள்ளை உரை எழுதிய நூல்கள் யாவை? பெரிய புராண விருத்தி உரை, காஞ்சி புராண உரை, திருப்போரூர் சந்நிதி முறை உரை, திருவுந்தியார் உரை, சிவஞான போத உரை. கருத்துரை. சரி, ஆளால் சுந்தரம் பிள்ளை உரை எழுதிய நூல்கள் யாவை? பெரிய புராண விருத்தி உரை, காஞ்சி புராண உரை, திருப்போரூர் சந்நிதி முறை உரை, திருவுந்தியார் உரை, சிவஞான போத கருத்துரை. பானு கவியடிகள் உரை எழுதிய நூல்கள் யாவை? கந்த புராண உரை, திருவிளையாடல் புராண அரும்பத உரை, மகாராசா துற உரை. திருவருட்பா பாடியவர் ராமலிங்க சுவாமிகள். வேலுப்பிள்ளை உரை எழுதிய நூல்கள்: வாத ஊர் புராண உரை, வாத ஊர் புராண உரை, புலியூர் அந்தாதி உரை, அபிராமி அந்தாதி உரை, கவுளி நூல் உரை. கந்தசாமி கவிராயர் உரை எழுதிய நூல்கள் யாவை? கம்ப ராமாயண ஆரண்ய காண்ட உரை. அரசன் சண்முகனார் இயற்றிய மாலை மாற்றி மாலை உரை மிக முக்கியமானது. பன்னிரு பாட்டியல் நூலுக்கு பழைய உரை கிடைக்கப்படவில்லை. பன்னிரு பாட்டியல் நூலுக்கு விளக்க உரை எழுதியவர் காரா கோவிந்தராச முதலியார். காரா கோவிந்தராச முதலியார் என்பவர் பன்னிரு பாட்டியலுக்கு, சரிங்களா, மெயினா கவனிச்சுக்கோங்க. பன்னிரு பாட்டியல் பாட்டியல் நூல்கள்ல மிக முக்கியமானது பன்னிரு பாட்டியல். இந்த பன்னிரு பாட்டியல் நூலுக்கு விளக்க உரை எழுதியவர் காரா கோவிந்தராச முதலியார். வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் என்ன? வச்சனந்தி மாலை. வெண்பா பாட்டியலுக்கு பாத்தீங்கன்னா வழங்கக்கூடிய வேறு பெயர், வெண்பா பாட்டியலுக்கான வேறு பெயர் என்னது? வச்சனந்தி மாலை. நவநீத பாட்டியலின் என்ற நூலை எழுதியவர் யார்? நவநீத பாட்டியல் என்ற நூலை எழுதியவர் நவநீதன். பழைய உரை கிடைத்துள்ள பாட்டியல் நூல்கள் யாவை? முக்கியமானது. பழைய உரை கிடைத்துள்ள பாட்டியல் நூல்கள் யாவை? வரையறுத்த பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல். பட்டியல்னு இருக்கு, மாத்திக்கோங்க, பாட்டியல். சோ அப்ப மிக முக்கியமான பகுதி இது, சரிங்களா? பன்னிரு பாட்டியலுக்கு உரை இல்ல. பழைய உரை கிடைத்துள்ள பாட்டியல் நூல் எது? வரையறுத்த பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான பகுதி. ஆசிரியர்கள் அப்படியே நினைச்சுக்கோங்க, குறிப்பை எடுத்துக்கோங்க. ஒட்டக்குத்தரை கவி சக்கரவர்த்தி என்று புகழ்ந்தவர் யார்? தக்கையாக பரணியின் உரை ஆசிரியர். ஒட்டக்குத்தரை கவி சக்கரவர்த்தி என்று புகழ்ந்தவர் தக்கையாக பரணி. சரி, மெயினானது தக்கையாக பரணி. சோ இந்த தக்கையாக பரணியினுடைய உரை ஆசிரியர். சிதம்பர பாட்டியல் ஆசிரியர் யார்? பரஞ்சோதியார். சிதம்பர பாட்டியல் இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதியார். இலக்கண விளக்கம் பாட்டியலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். இந்நூலுக்கு இவரே என்ன செஞ்சிருக்காரு? உரையும் எழுதியுள்ளார். இந்நூலுக்கு இவரே உரையும் எழுதியுள்ளார். இலக்கண கொத்து என்ற நூலின் ஆசிரியர். இலக்கண கொத்து மெயினானது. இலக்கண கொத்து என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? இலக்கண கொத்து. சாமிநாத தேசிகர். இலக்கண கொத்தின் உரை ஆசிரியர் சாமிநாத தேசிகர். சரித்திரம் பேசுகிறது மெயினானது, கவனிய. சரித்திரம் பேசுகிறது, சரித்திரம் பேசுகிறது என்ற நூலின் ஆசிரியர் யார்? பன்மொழி புலவர் கா
அப்பாத்துரை அப்பாத்துரை என்பவர் தான் சரித்திரம் பேசுகிறது என்ற நூலின் ஆசிரியர். பிரயோக வியோகம், பிரயோக விவேகம், பிரயோக விவேகம் மெயினானது. பிரயோக விவேகம் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? சுப்பிரமணிய தீட்சிதர். பிரயோக விவேகம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் ஆழ்வார் திருநகரியில் தோன்றிய சுப்பிரமணிய தேசிகர். மிக முக்கியமானது, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஆழ்வார் திருநகரியில் தோன்றிய சுப்பிரமணிய, ஆழ்வார் திருநகரியில், ஆழ்வார் திருநகரியில் தோன்றிய சுப்பிரமணிய தீட்சிதர். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது. இலக்கண விளக்கம். முக்கியமான பகுதி பாருங்க, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது. இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் என்ற நூலுக்கு எந்த இலக்கணத்தை பற்றி இது பேசுகிறதுனா 5 இலக்கணத்தை உணர்த்தக்கூடிய இலக்கணம். 5 இலக்கணத்தையுமே பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, 5 இலக்கணத்தை பற்றி உணர்த்தக்கூடிய இலக்கண நூல் தான் இது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, தொன்னுள் விளக்கத்தை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். முத்து வீரியத்தை, மெயினானது பாருங்க, முத்து வீரியத்தை இயற்றியவர் முத்துவீர உபாத்தியாயர். பொதிகை நிகண்டின் ஆசிரியர் யார்? பொதிகை நிகண்டின் ஆசிரியர், பொதிகை நிகண்டினுடைய ஆசிரியர் சாமிநாத கவிராயர். நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார்? நன்னூலுக்கு உரை எழுதியவர் சொல்லி பார்க்கும் பொழுது மயிலைநாதர். ஆனா சாமிநாத கவிராயர் என்பது பொதிகை நிகண்டின் ஆசிரியர். சோ இதை மெயினா நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சங்கர நமச்சிவாயர், ஆண்டி புலவர், கூலங்கை தம்பிரான், ராமானுஜ கவிராயர், விஷாக பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர், சடகோப ராமானுச்சாரியார், குமாரசாமி புலவர், பாவனந்தம் பிள்ளை, முத்து தம்பி பிள்ளை. சோ இவர்களும் நன்னூலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உரை எழுதியவர்கள். விஷாக பெருமாள் ஐயர் எந்த ஊரினை சார்ந்தவர்? திருத்தணிகையில் பிறந்தவர். இவரும் சரவண பெருமாள் ஐயரும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள். இவரும் சரவண பெருமாள் ஐயரும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் யார்? திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் பேராசிரியர். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் பேராசிரியர். இவர் இன்று கூறியவர் டாக்டர் மூவா. ஒட்டக்கூத்தர் எழுதிய தக்கையாக பரணி உரை எழுதியவர். இந்நூலுக்கு பழைய உரை ஒன்று உண்டு, ஆனால் இவ்வுரை ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தஞ்சை வாணன் கோவைக்கு விளக்க உரை. தஞ்சை வாணன் கோவை, இதற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? தொண்டை மண்டலத்தை சார்ந்த குளத்தூரில் பிறந்த சொக்கப்ப நாவலர். சடகோப ராமானுச்சாரியாரின் பிறப்பு 1871, திருவல்லிக்கேணி. அப்பனை ஐயங்காருக்கு மகனாக பிறந்தார். தஞ்சை வாணன் கோவை ஆசிரியர் பையாமொழி புலவர். கல்லாடம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மயிலேறு பெருமாள் பிள்ளை. முதல் 37 பாடல்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காரு, உரை எழுதியுள்ளார். முதல் 37 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். முதல் 37 பாடல் மெயினானது. கல்லாடம் உரை எழுதியவர் மயிலேறு பெருமாள். கல்லாடம் நூலின் இறுதி 65 பாடல்களுக்கு உரை எழுதியவர் புதுவை சுப்பராய முதலியார். புதுவை சுப்பராய முதலியார். கல்லாடம் நூலின் இறுதி 65 நூல்களுக்கு உரை எழுதியவர் புதுவை சுப்பராய முதலியார். மயிலேறும் பிள்ளை எங்கு பிறந்தார்? திருநெல்வேலியில் சைவ வேளாளர் குடியில் தாண்டவ மூர்த்தி பிள்ளையின் மகனாக பிறந்தவர் இவர். சோ மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சோ அடுத்து கம்ப ராமாயணம் முழுமைக்கும் உரை எழுதியவர்
வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் கம்ப ராமாயணம் முழுமைக்குமே பாத்தீங்கன்னா உரை எழுதியவர் யாரு என்று சொல்லும்போது வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். சோ இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை அனுசரிச்சுக்கோங்க, குறிப்பிடுத்துக்கோங்க. திருமந்திரத்திற்கு உரை எழுதியவர் யார்? திரிசபுரம் சிவஞான சாகர யோகேஸ்வரர், யாழ்ப்பாணம் விஸ்வநாதன் பிள்ளை 1912 குறித்து எழுதியுள்ளார். 13ஆம் ஆண்டு சேற்று ரா சுப்பிரமணிய கவிராயர் 100 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். இவர்களை அன்றி நவநீத கிருஷ்ண பாரதியார், சேலம் ரமண சாஸ்திரியார் ஆகியோரும் உரை எழுதியுள்ளனர் திருமந்திரத்திற்கு. சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் 14. சிவஞான போதத்திற்கு, சரியா போதத்திற்குன்னு இருக்கு, சிவஞான போதத்திற்கு உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சோ மெயினானது சிவஞான முனிவர். சிவஞான சித்தியார் நூலுக்கு ஆசிரியர் அருள் நந்தி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியார் எத்தனை பிரிவுகளை உடையது? பரபக்கம் சுபபக்கம் என்று 2 பிரிவுகளை உடையது. பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்தறிய சித்திலோர் விருத்தி பாதி போதும் சிவஞான சித்தியார். திருக்களிற்று பாடியாருக்கு உரை எழுதியவர் யார்? சிவபிரகாசர். 20 உரை எழுதியவர் திருவாடுதுறை மடத்து நமச்சிவாய தம்பிரான். திருவருட்பயன் என்ற சித்தாந்த நூலுக்கு உரை எழுதியவர் நிரம்ப அழகிய தேசிகர். சங்கர் நிராகரணத்திற்கு உரை எழுதியவர் திருவெற்றியூர் ஞான பிரகாசம். உண்மையான விளக்கத்திற்கு உரை எழுதியவர் பழைய உரை உண்டு சிவஞான சித்தியார். ஞான வாரண உரை என்ற பெயரில் சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியவர் யார்? வெள்ளி அம்பலத்தம்பிரான். சிவஞான சித்தியாரின் வரபக்கம் என்ற பிரிவிற்கு மட்டும் உரை எழுதியவர் யார்? திருவெற்றியூர் ஞான பிரகாசம். தத்துவ பிரகாசர் வேலப்பா பண்டாரம் ஆகியோர் திறனாய்வாளர் எஸ்.ஆர். மார்கபந்து சர்மா விளக்க உரை எழுதிய 10 பாட்டு நூல் குறிஞ்சி பாட்டு. நெடுநல் வாடைக்கு திறனாய்ந்து தெளிதல் என்ற பெயருடன் ஆராய்ச்சி உரை எழுதிய திறனாய்வு கலைஞர் யார்? நெடுநல் வாடைக்கு திறனாய்ந்து தெளிதல் என்ற பெயருடன் ஆராய்ச்சி உரை எழுதிய திறனாய்வு கலைஞர் யார்? கோடந்த பாணி பிள்ளை. வ மகாதேவ முதலியார் உரை எழுதிய 10 பாட்டு நூல் எது? புறநராற்றுப்படை. வ மகாதேவ முதலியார் உரை எழுதிய 10 பாட்டு நூல் எதுனா புறநராற்றுப்படை. பால் வண்ண தேவனார் உரை எழுதிய சங்க இலக்கிய நூல் எது? அகநானூறு. பால் வண்ண தேவனார் உரை எழுதிய சங்க இலக்கிய நூல் எது? பால் வண்ண தேவனார் உரை எழுதிய சங்க இலக்கிய நூல் எது? அகநானூறு. சோ முக்கியமானது, குறிப்பிடுத்துக்கோங்க. நற்றிணைக்கு உரை எழுதியவர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி, அவ்வை துரைசாமி பிள்ளை. சோ இவர்கள் இருவருமே நற்றிணைக்கு உரை எழுதியவர்கள். குறுந்தொகைக்கு உரை எழுதிய உரை ஆசிரியர் யார்? பேராசிரியர். 380 பாடல்களுக்கும் நச்சினார்க்கினியர் கடைசி 20 பாடலுக்கும் உரை எழுதியுள்ளார். ஆனால் இவர்களுடைய உரையானது கிடைக்கப்படவில்லை. குறுந்தொகை உரை எழுதிய மற்றும் பதித்த 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர் யார்? சோ மிக முக்கியமானது குறுந்தொகைக்கு உரை எழுதிய மற்றும் பதிப்பித்த 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர் யார்? திரு கண்ணபுரம் திருமாளிகை சௌரி பெருமாள் அரங்கன், டாக்டர் உவே சாமிநாத ஐயர், போவே சோம சுந்தரனார். இவர்கள் குறுந்தொகைக்கு 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர்கள். உரை எழுதி பதிப்பித்த 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர்கள். கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். பரிபாடலுக்கு பரிமேலகர். 10 பாட்டுக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர்.
பண்டிதமணி மகிழன் பாலப்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். சீவை தாமோதரன் பிள்ளையின் தந்தை பெயர் என்ன? வைரநாத பிள்ளை. ஐங்குறு நூறுக்கு உரை எழுதியவர்கள் யார்? ஐங்குறு நூறுக்கு உரை எழுதியவர்கள் பழைய உரை ஒன்று உள்ளது. இவ்வுரைக்கு டாக்டர் உவே சாமிநாத ஐயர் குறிப்புரை எழுதியுள்ளார், மெயினானது. மேலும் ஔவை துரைசாமி பிள்ளையும் சோமசுந்தரனாரும் விளக்க உரை எழுதியுள்ளனர். அப்ப பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு இந்த நூலிற்கு பழைய உரையானது இருக்குது. இந்த உரைக்கு ஊவேசா என்ன செஞ்சிருக்காங்க? குறிப்புரை எழுதியுள்ளார். ஔவை துரைசாமி பிள்ளையும் சோமசுந்தரனாரும் விளக்க உரை என்ன செஞ்சிருக்காங்க? எழுதியிருக்கிறாங்க. பதிற்று பத்துக்கு உரை எழுதியவர் யார்? இந்நூலுக்கு பழைய உரை உள்ளது. உரை ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அதற்கு பிறகு ஓவே சாமிநாத ஐயர், ஔவை துரைசாமி பிள்ளை போன்றவர்கள் உரை எழுதியுள்ளனர். ஏட்டுச்சுவடியில் இருந்த சிவஞான மாபரியத்தை வெளியிட்ட பதிப்பகம் எது? மதுரை விவேகபானு பதிப்பகம். நன்னூலுக்கு முதலில் தோன்றிய உரை யாருடைய உரை? மயிலைநாதர். நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியவர் யார்? முகவை ராமானுஜ கவிராயர், ஆறுமுக நாவலர், விஷாக பெருமாள் ஐயர், சடகோப ராமானுச்சாரியார், பாவனந்தம் பிள்ளை ஆகியோர்கள் நன்னூல் காண்டிகை உரை எழுதியவர்கள். மயிலைநாதர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். மயிலைநாதர் எந்த ஊரை சார்ந்தவர்? மயிலாப்பூர். நன்னூல் உரை எழுதிய சங்கர நமச்சிவாயர். நன்னூலுக்கு உரை எழுதிய சங்கர நமச்சிவாயர் எந்த ஊரை சார்ந்தவர்? சங்கர நமச்சிவாயர் திருநெல்வேலி தடி வீரையன் கோவில் தெருவில் வாழ்ந்தவர். சங்கர நமச்சிவாயர் குடியானது வேளாளர் குடி. உரையறை நன்னூல் என்ற பெயரில் நன்னூலுக்கு உரை எழுதியவர் ஆண்டி புலவர். இயற்பெயர் அறியப்படவில்லை. இவர் எழுதிய உரை இலக்கண நூல்தானது நன்னூல். இவர் எந்த ஊர்? காஞ்சிபுரம். குடியானது வேளாளர் குடி. கூலங்கை தம்பிரான் இவரை ஆதரித்த யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் யார்? கூலங்கை தம்பிரான் என்பவரை ஆதரித்த யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் வைத்தியலிங்கம் செட்டியார். கவிராயர் உரை எழுதிய நூல். கவிராயர் உரை எழுதிய நூல் பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, நன்னூல் காண்டிகை உரை, திருக்குறள், அறத்துப்பால், இல்லறவியல் வரை உரை எழுதியுள்ளார். புறப்பொருள் வெண்பாமாலையின் உரை ஆசிரியர் சாமுண்டி தேவநாயனார். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேற்கா நாட்டு மாகரலூர் கிளார் என்ற அடைமொழிகள் இவரின் பெயர் முன் சேர்க்கப்பட்டுள்ளது. அகப்பொருள் விளக்கம் நூலுக்கு உரை எழுதியவர் இந்நூலை இயற்றிய நாற்கவராச நம்பி. நாற்கரர் நம்பி உரையும் இவரே என்ன செஞ்சிருக்காரு? அகப்பொருள் விளக்கத்திற்கு எழுதியுள்ளார். கவிராசரின் காலம் குலசேகர பாண்டியன் அரசாண்ட காலம் என்று சிறப்பு பாயிரமானது கூறுகிறது. தமிழ் நெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்தவர் டாக்டர் சாமிநாத ஐயர். தமிழ் நெறி விளக்கம் நூலின் உரை ஆசிரியர் யார்? ஆசிரியர் உரை ஆசிரியர் அறியப்படவில்லை. இரண்டுமே ஒருவராக இருக்கலாம். களவியல் காரிகை உரை ஆசிரியர். களவியல் காரிகை இதற்கு உரை ஆசிரியர். ஆசிரியர் பதிப்பித்தவர் யார்? களவியல் காரிகை உரை ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார்? பதிப்பித்தவர் யார்? ஆசிரியர் உரை ஆசிரியர் பெயரானது அறியப்படவில்லை. பதிப்பித்தவர் அறிஞர் வையாபுரி பிள்ளை. நேமிநாதம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர். சின்னூல் என்று அழைக்கப்படக்கூடியது நேமிநாதம். நேமிநாதம் எந்த மன்னன் காலத்தில் இயற்றப்பட்டது? திரிபுவனத்தேவன் என்னும் 3ஆம் குலோத்துங்கன் காலம். நேமிநாதத்திற்கு உரை எழுதியவர் யார்? பழைய உரையானது உள்ளது. இவ்வாசிரியரின் ஊர் பெயர் எதுவுமே தெரியப்படவில்லை.
பாட்டியல். சரி, பட்டியல் இருக்கு, மாத்திக்கோங்க. பாட்டியல். பாட்டியல் நூல்களில் பாட்டியல் நூல்களில் காலத்தால் முற்பட்டது. பன்னிரு பாட்டியல். காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் உரை எழுதிய நூல்கள் யாவை? பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம். சூடாமணி நிகண்டிற்கு உரை எழுதியவர் யார்? தாண்டவராய முதலியார். காதி ராசன மரக்காயர் உரை எழுதிய இஸ்லாமிய காப்பியம் இது? சீரா புராணம். அஷ்டவதானம் சபாபதி முதலியார் உரை எழுதிய நூல்கள்? கந்தர்னுபூதி, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். மகுதன்ன மரைக்காய உரை எழுதிய நூல் இது? மகுதன்ன மரக்காயர் உரை எழுதிய நூல் விவேக சிந்தாமணி. பிரம்மபுரி திருவேங்கடம் பிள்ளை உரை எழுதிய நூலானது நந்த மண்டல சதகம். சுப்பராய செட்டியார் உரை எழுதிய நூல் பரஞ்சோதியார். திருவிளையாடல் புராணம், கம்பராமாயணம், காஞ்சிபுரம் புலியூர் வெண்பா. கோமலபுரம் ராசகோபால் பிள்ளை உரை எழுதிய நூலானது நாலடியார் நலவெண்பா. நாலடியார் நலவெண்பா. வேதகிரி முதலியார் உரை எழுதிய நூல்கள்? சூடாமணி நிகண்டு 11ஆம் தொகுதி, திருக்குறள் நைதடம். சந்திர சேகர கவி ராச பண்டிதர் உரை எழுதிய நூல்? நன்னூல் விருத்தி உரை, யாப்பெருங்கல காரிகை உரை, தண்டி அலங்கார உரை. நன்னூல் விருத்தி உரை, யாப்பெருங்கல காரிகை உரை, தண்டி அலங்கார உரை. மாங்காடு வடிவேல் முதலியார் உரை எழுதிய நூல்கள் யாவை? திருப்புகழ், அவ்வை குரல், நெஞ்சரி விளக்கம், மஸ்தான் சாஹிப்பு பாடல்கள், சாதக அலங்காரம், பட்டினத்தார் பாடல்கள். மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் உரை எழுதிய நூல்? சிவஞான சித்தியாருக்கும் சிவஞான முனிவர் எழுதியுள்ள உரைக்கும் தெளிவு பொருள் விளக்கம் எழுதியுள்ளார். டி.என். சேஷாசல ஐயர் உரை எழுதிய நூல்? கம்பராமாயணம் உரை, சூளாமணி உரை, நலவெண்பா உரை. கார கோவிந்தராச முதலியார் உரை எழுதிய நூல்? பன்னிரு பாட்டியல். திருவளங்கம் உரை எழுதிய நூல்கள் யாவை? சிவஞான சித்தியார், கந்தர் அலங்காரம், சிவபிரகாசம், திருப்புகழ். அபிதான சிந்தாமணியை இயற்றியவர் யார்? சிங்காரவேலு முதலியார். திருவளங்கம் உரை எழுதிய நூல் யாவை? சிவஞான சித்தியார், கந்தர் அலங்காரம், சிவபிரகாசம், திருப்புகழ். அபிதான சிந்தாமணியை இயற்றியவர் சிங்காரவேலு முதலியார். சுன்னாகம் குமாரசாமி புலவர் உரை எழுதிய நூல்? கம்பராமாயணம், பாலகாண்டம். நீதிநெறி விளக்கம், தண்டி அலங்கார உரை, கலசை, சிலேடை வெண்பா. கனகசுந்தரம் பிள்ளை உரை எழுதிய நூல்கள் யாவை? கம்பராமாயணம், பாலகாண்டம். சுன்னாகம் குமாரசாமி பிள்ளையுடன் சேர்ந்து நம்பியக பொருளுக்கு புத்துரை கண்டார். செல்வ கேசவராய முதலியார் எழுதிய நூல்கள் யாவை? ஆத்திச்சூடி, நல்வழி, 11 கீழ்கணக்கு சிலவற்றை உரையுடன் பதிப்பித்தார். மாகரல் கார்த்திகேய முதலியார் உரை எழுதிய நூல்கள் யாவை? ஆத்திச்சூடி உரை, முதல் சூத்திர விருத்தி உரை. திருவி கல்யாண சுந்தரனார் உரை எழுதியுள்ள நூல்கள் யாவை? பட்டினத்தார் பாடல், பத்திரகிரியார் புலம்பல் முதலியவற்றிற்கு விருத்தி உரையும், பெரிய புராணத்திற்கு குறிப்புரையும், திருக்குறள் முதல் 100 குறட்பாக்களுக்கு விளக்க உரையும் கண்டுள்ளார். யார்? திருவிக்கா. திருவிக்கா உரை எழுதிய நூல்னா பட்டினத்தார் பாடல், பத்திரகிரியார் புலம்பல். இதுக்கு விருத்தி உரை. பெரிய புராணத்திற்கு குறிப்பு உரை. திருக்குறள்ல முதல் 100 குறட்பாவிற்கு விளக்க உரை கண்டுள்ளார். நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதிய நூல்கள்? அகநானூறு, குறிப்பெடுத்துக்கோங்க, முக்கியமானது. அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, 440, திருவிளையாடல் புராணம். வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதிய நூல்? கம்ப ராமாயணம் முழுவதும், வெள்ளி பாரதம் முழுவதும், 10 பாட்டு, தனி பாடல்களுக்கு உரை,
சிலப்பதிகாரம், அடைக்கல காதை, கடலாது காதை. சோ இதற்கு வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதியுள்ளார். நிறம்பெயர் காவலர், காவலன் என்று அழைக்கப்பட்டவர் அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லாரை ஆதரித்த வல்லர் யார்? பொப்பண்ண காங்கேயர்கோன். தமிழ் தூது என்ற நூலை இயற்றியவர் தனி நாயக அடிகள். ஆங்கில உரைக்கு திரைடன் 1, தமிழ் உரைக்கு ஆறுமுக நாவலரே என்று விளக்கியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் மற்றும் குடி எது? யாழ்ப்பாணத்து நல்லூர், சைவ வேளாளர் குலம். சேவை தாமோதரம் பிள்ளை பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்து சிறுபட்டி. பழையதும் புதியதும் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி. சோ மெயினான பாருங்க, பழையதும் புதியதும், பழையதும் புதியதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி போன்ற உரைநடை நூல்களை எழுதியவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். உவேசா அவர்களுக்கு தமிழ் தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை அளித்தவர் கல்கி. கல்கி. சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த நூல்கள் கூறுக. தொல்காப்பியம், நச்சினார்க்கினியர் சேனாவரையர் உரை, வீரச்சோழியம், இறையனார் களவியல் உரை, இலக்கண விளக்க உரை முதலிய இலக்கண நூல்களுக்கும் கலித்தொகை, சூளாமணி, தணிகை புராணம் போன்ற இலக்கியங்களையும் பதிப்பித்துள்ளார். சோ அப்ப இலக்கணம் எதுனா தொல்காப்பியம், நச்சினார்க்கினியர் சேனாவரையர் உரை, வீரச்சோழியம், இறையனார் களவியல் உரை, இலக்கண விளக்க உரை. இந்த இலக்கண நூலுக்கும் அதே மாதிரி இலக்கியம் என்று பார்த்தால் கலித்தொகை, சூளாமணி, தணிகை புராணம் இதை பதிப்பித்துள்ளார். யாரு? சீவை தாமோதரன் பிள்ளை அவர்கள். உரை ஆசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படக்கூடியவர் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். மெரிச்ச கடிகம் என்ற வடமொழி நூல் நாடகத்தை தமிழில் மன்னியலில் சிறுதே என்று மொழிபெயர்த்தவர் பண்டித மணி மு கதிரேச செட்டியார். தொல்காப்பிய பொருள் அதிகாரம் அல்லது பழந்தமிழ நாகரிகம் என்ற ஆய்வு நூலை வெளியிட்டவர் எழுதியவர் காசு பிள்ளை, கா சுப்பிரமணிய பிள்ளை. தொல்காப்பிய பொருளதிகாரம் அல்லது பழந்தமிழர் நாகரிகம் இது ஒரு ஆய்வு நூல். திருவாய்மொழிக்கு 6000 படி என்ற வியாக்கியானத்தை எழுதியவர் திருமலை நம்பியின் முதல்வரான பிள்ளான். பிள்ளான் அவர்களுக்கு ராமானுஜர் இட்ட பெயர் என்ன? திரு குறுகை பிரான். 9000 படியை இயற்றியவர் யார்? நஞ்சியர். சீயர் நஞ்சியர். இவரை கூறத்தாழ்வாரின் மைந்தராகிய பராசரப்பட்டரின் சீடர் என்று கூறப்படுகிறது. திருவாய்மொழிக்கு 24000, திருவாய்மொழிக்கு 24000 படியை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. பெரிய வாச்சான் பிள்ளை எந்த ஊரில் பிறந்தார்? குடந்தை அருகில் உள்ள சேங்க நல்லூரில். பெரிய வாச்சான் பிள்ளை சோழ நாட்டு அந்தனர் ஆதலின் இவரை சோழியன் என்று குறிப்பிட்டவர் யார்? தேசிகர். பெரியாழ்வார் திருமொழிக்கு ராமானுஜர் நூற்றந்தாதிக்கு விளக்கம் எழுதி புகழ் பெற்றவர் யார்? பெரியாழ்வாரின் திருமொழி, ராமானுஜர் நூற்றந்தாதி ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதி புகழ் பெற்றவர் மணவாள முனிகள். திருவாய்மொழி வாசக மாலை எனும் விவரண சதகம் எழுதியவர் திருக்கோனேரி தாசையை என்ற வைணவ பெண்மணி. 4000 திவ்ய பிரபந்தம் நூல்மைக்கும் உரை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி என்று புகழப்பெற்றவர் பெரிய வாச்சான் பிள்ளை. கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்ற ஆழ்வாரை பேசுகிறது. நம்மாழ்வார். கண்ணனும் சிறுதாம்பு இவற்றுக்கு உரை எழுதியவர் நஞ்சியர். திருவாசக வியாக்கியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை யாரால் எழுதப்பட்டது? சீர்காழி தாண்டவராயர். திருவாசகத்திற்கு உரை எழுதியவர்கள் யார்?
வாசுதேவ முதலியார், ராமசாமி முதலியார், கா சுப்பிரமணிய பிள்ளை, சிவஞான அருணகிரி முதலியார், மறைமலை அடிகள், பண்டிதம் நவநீத கிருஷ்ண பாரதியார், தந்தமாணி தேசிகர். பண்டிதமணியின் கட்டுரைகளும் சொற்பொழிவுகளும் எந்த பெயரில் வெளியிடப்பட்டது? உரைநடை. கோவை என்ற பெயரில் சுக்கிர நீதி என்ற வடமொழி நூலை தமிழ் படுத்தியவர் பண்டிதமணி. திருவாசக நீத்தல் விண்ணப்பம், திருவாசகத்துல பாத்தீங்கன்னா நீத்தல் விண்ணப்பம், திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம், திரு சதகம் போன்ற பகுதிகளுக்கு, திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம், திரு சதகம் போன்ற பகுதிகளுக்கு, நீத்தல் விண்ணப்பம், திரு சதகம் போன்ற பகுதிகளுக்கு கதிர்மணி விளக்கம் என உரை எழுதியவர் யார்? கதிர்மணி விளக்கம் என்று உரை எழுதியவர் பண்டிதமணி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் உவேசா. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். சென்னை பல்கலைக்கழக தமிழ் பெயரகராதி யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? எஸ் வையாபுரி பிள்ளை. எஸ் வையாபுரி பிள்ளை எழுதிய உரைநடை நூல்கள் காவிய காலம், இலக்கிய உதயம், தமிழ் மொழி இலக்கிய வரலாறு, ஆங்கில இலக்கிய சிந்தனைகள். ஞான சாகரம் அல்லது அறிவு கடல் என்ற இதழினை நடத்தியவர் யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகள் எழுதியுள்ள ஆராய்ச்சி நூல் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, சிவஞான போத ஆராய்ச்சி, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி. மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும், முருகன் அல்லது அழகு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து போன்ற நூல்களை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். முக்கியமானது காமிச்சுக்கோங்க, மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும், முருகன் அல்லது அழகு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து போன்ற நூல்களுக்கு உரியவர். நூல்களை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், தமிழர் மதம், திருவாசக விரிவுரை போன்ற நூல்களை எழுதியவர் மறைமலை அடிகள். பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்ற நூலினை எழுதியவர் திருவிக. பாரி கதை என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார்? ராகவ ஐயங்கார். சோ இந்த பகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 317 வினாக்கள் வரைக்கும் நம்ம தொகுத்து பார்த்திருக்கோம். உரை, அந்த உரைக்கான ஆசிரியர்கள். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நம்ம பார்த்திருக்கிறது. ஸோ தேர்வு நோக்கில் பார்க்கும்போது மிக 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 முக்கியமான பகுதி. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் நமது சுபைக்கல்வியின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினா வங்கியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ், 5th டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம நினைச்சோம் தயார் பண்ணி கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எது தேவையோ அதை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அரசு பணி கனவு என்ற லட்சியம் எட்டுமுறை சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.